வெல்கம் டு திஸ் சேனல் லேர்ன்ட். எக்ஸல் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு தெரியாத ஒரு 5 ஷார்ட்கட் கீஸை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Alt OA. ஸோ இப்போது உங்கள் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு Alt OA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இதை மாதிரி ஆட்டோ ஃபார்மேட் அப்படின்ற டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ஆட்டோ ஃபார்மேட் டைலாக் பாக்ஸில் உங்கள் டேட்டாக்கு சூட்டபிளாக நிறைய டேபிள் ஃபார்மேட் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டேபிள் ஃபார்மேட்டை க்ரியேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் இருக்கிற ஏதாவது ஒரு டேபிள் ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே உங்களுடைய டேட்டாக்கும் டேபிள் ஃபார்மேட் செட் ஆகிடும். ஸோ இது உங்களுடைய டைமை ரொம்பவே சேவ் பண்ணும். செகண்ட் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Shift F2. இந்த Shift F2 எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு செல்லுக்கு கமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு Shift F2 யூஸ் ஆகுது. இந்த டேட்டாவில் டிவி தான் அதிகமாக சேல் ஆகிருக்கு. ஸோ டிவி தான் 6,70,000க்கு சேல் ஆகிருக்கு. ஸோ நான் இந்த டிவி இந்த செல் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஏதாவது நான் கமெண்ட் ஆட் பண்ணோன்னா Shift F2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே இன்சர்ட் கமெண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ஐ சேல்ஸ் அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எந்தெந்த செல்லுக்கு கமெண்ட் இன்சர்ட் பண்ணணுமோ ஸோ நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். தேர்டு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl Shift G. ஸோ Ctrl Shift G அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒர்க் புக்கோட ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த ஒர்க் புக்கில் எத்தனை ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அண்டு எந்தெந்த செல்லெலாம் டேட்டா இருக்குது, எத்தனை செல்லில் டேட்டா இருக்குது, தென் எத்தனை ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்டை எக்ஸலே உங்களுக்கு ஷோ பண்ணும். தென் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ctrl Shift U. ஸோ நீங்கள் ஒரு ஃபார்முலா டைப் பண்ணுறீங்க ஃபார்முலா பாரில். ஸோ அது வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலாக்கான ஸ்பேஸ் வந்து பத்தலைன்னா நீங்கள் ஃபார்முலா பாரை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு Ctrl Shift U ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். தென் எனக்கு மினிமைஸ் பண்ணோன்னா திரும்பியும் Ctrl Shift U ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பார் மினிமைஸ் ஆகிடும். தென் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா F7. ஸோ F7 ப்ரெஸ் பண்ணுறது மூலிமா உங்கள் டேட்டாவில் ஏதாவது ஸ்பெல்லிங் எரர் இருந்தால் அந்த ஸ்பெல்லிங் எரரை எக்ஸலே வந்து ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த ஸ்பெல்லிங் எரருக்கான கரெக்டான ஆல்டர்னேட்டிவையும் எக்ஸலே உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த 5 ஷார்ட்கட் கீயுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து இது மாதிரி இன்னொரு எக்ஸல் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.